ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஆக்சுவலாக இந்த டைமில் கிவ் அவே வின்னர்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணுறதா வந்துட்டு சொல்லியிருந்தேன். இப்போது நிலைமையப்படி எனக்கு அது சொல்கிறதுக்கு இப்போதைக்கு விருப்பம் இல்லை. எல்லாத்துக்கும் புரியும்னு நினைக்கிறேன். ஸோ அது கொஞ்சம் அந்த கொரோனா வைரஸ் நிலைமெல்லாம் இதாகட்டும். ஏன்னா இது ஒரு ஹாப்பி டைமாக இருக்கணும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ரொம்ப ஜாலியாக எல்லாத்துக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும்னு ஃபீல் பண்ணுறேன். ஸோ அதனால தான் இப்போ எனக்கு சொல்கிறதுக்கு விருப்பம் இல்லை. எல்லாத்துக்கும் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கொஞ்ச நாள் போட்டுமே, அதுக்கப்புறம் வந்துட்டு வின்னர்ஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டு, ஏன்னா எப்படியும் நம்ம அனௌன்ஸ் பண்ணாலும் இப்போதைக்கு அவங்களுக்கு என்னால் இதையும் அனுப்ப முடியாது, கிஃப்ட்ஸ் எதுவும் அனுப்ப முடியாது. ஸோ கொஞ்சம் நிலமை மாறின பிறகு இதை நம்ம நல்லா செலிப்ரேட் பண்ணலாம். ஓகேவா? ஓகே, இன்றைக்கி வீடியோவில் வந்துட்டு பேக்கிங் டூல்ஸ் தான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோ தான். என்னென்னா பேக்கிங் பண்ணுறதுக்கு என்னென்ன டூல்ஸ் பேசிக்காக என்னென்ன தேவைப்படும், பிக்னஸாக இருந்தீங்கன்னா எது வாங்கலாம் வாங்க வேணாங்கிற மாதிரி ஒரு சின்ன ஐடியா தான் நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். நான் எப்படி என்னென்ன டூல்ஸ் திங்ஸ்லாம் வாங்கினேங்கிறத தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு திங் என்னென்னா இந்த மெஷரிங் கப்ஸ் அண்ட் ஸ்பூன்ஸ் தான். இதே பார்த்திங்கன்னா நிறையா டிஃப்ரெண்ட் எம்எல் இதில் கொடுக்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு இதுதான் கரெக்டாக இருக்குது. 1 கப் வந்துட்டு 240 ml. அதுதான் வந்துட்டு ஏன்னா ஈஸியாக டிவைட் ஆகும். 120, 60, அப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா 30. இதுதான் வந்து கரெக்டாக இருக்குது. அதே மாதிரி ஸ்பூன்ஸு 1 டேபிள் ஸ்பூன், 1 டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன், 1/4 டீஸ்பூன், இந்த மாதிரி இருக்கிறதா பார்த்து வாங்கிக்கோங்க. இது வந்து எல்லா ப்ராடக்ட்டுமே நான் அமேசானில் தான் பார்த்து வாங்கினேன். நீங்கள் அமேசானில் பார்த்து வாங்குறப்போ முக்கியமாக இருக்கிறது என்னென்னா ரேட்டிங் தான். அட்லீஸ்ட் 4 ஸ்டாராச்சும் இருக்கணும். அந்த மாதிரி ரேட்டிங் பார்த்து வாங்குங்க. 4 and below ஸ்டார்ஸ் இருந்துச்சுன்னா அதை வந்து ப்ரிஃபர் பண்ணாதீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சின்ன ஒப்பீனியனாக நான் சொல்கிறேன். ஓகே, இதுதான் ஃபஸ்ட்டு திங். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் கேக் டின்ஸ் தான். இது எப்படியும் பேக்கிங்னால் இது முக்கியமாக தேவைப்படும். கேக் டின்ஸ் இது வந்து அலுமினியம் வந்துட்டு எனக்கு பெஸ்ட்டாக படுது. இது நிறைய இது இருக்குது, ஆப்ஷன்ஸ் இருக்குது. எனக்கு பர்சனலாக வந்துட்டு அலுமினியம் வந்து ஓடிஜியில் எனக்கு அடுப்பில் வைக்கிறதுக்கும் சரி, இது வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் மெயினாக அடியில் ஒரு பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டிங்கன்னா உங்களுக்கு நீட்டாக இதாக வந்துடும், லைஃபும் வரும் அலுமினியம் வந்து பார்த்திங்கன்னா. ஸோ இது ஒன்ஸ் வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுறதை பொறுத்து உங்களுக்கு லைஃப் டைம் வரும். பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி சர்க்கிளில் வந்துட்டு 2 இருக்குது. இது ஸ்கொயரில் வந்துட்டு 3 பீஸ். இந்த மாதிரி தான் நான் செட்டாக வாங்கினேன். இது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது நிறைய டைம் நான் யூஸும் பண்ணிவிட்டு நல்லா வருது. இதுவும் அமேசான். எல்லாமே நான் காமிக்கிறது எல்லாமே அமேசான் தான். நெக்ஸ்ட் இது பார்த்திங்கன்னா இந்த குக்கி கட்டர்ஸ் வந்து கண்டிப்பாக வேணும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். இருந்தால் பசங்களுக்கு கொஞ்சம் கலர்ஃபுல்லாக ஷேப்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு வந்து நல்லாயிருக்கும், அதுக்காக தான். இல்லாட்டி நம்மக்கிட்ட நார்மலாக இருக்கிற வெசல்ஸ் இருக்குல்ல, அதை வச்சே கூட ஷேப் பண்ணிக்கலாம், ஒன்றும் இது இல்லை. இது அவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு சொல்ல மாட்டேன். பட் இருந்தால் அது ஓகே. பேக்கிங் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு கண்டிப்பாக நிறையா பண்ணுவீங்கன்னா இந்த குக்கி கட்டர்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஏன்னா நானே நிறையா இது யூஸ் பண்ணியிருக்கேன். என்னோடய வ்ளாக்ஸில் பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி ஷேப்ஸ்லாம் யூஸ் பண்ணதை. ஏன்னா பிஸ்கட்ஸ் வந்து இப்படி நிறைய ஷேப்ஸ் இருந்தால் குழந்தைங்களுக்கு நல்லா பிடிக்கும். ஸ்டாரு, ஹார்ட்டின்னு சொல்லிட்டு விருப்பமாக சாப்பிடுவாங்க, அதுக்காக. நெக்ஸ்ட் இது பார்த்திங்கன்னா இந்த மஃபின் ட்ரே. இது வந்து பார்த்திங்கன்னா ஆனால் நான் சிலிக்கானில் வாங்கியிருக்கேன். ஏன்னா வந்துட்டு இதை ஈஸியாக ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்காக வந்துட்டு நான் சிலிக்கானில் வாங்கிட்டேன். அதே மாதிரி எனக்கு மெயினாக என்ன ஃபீல் ஆனிச்சுன்னா, இதோட சேர்த்து நான் பேப்பர் கப்ஸும் வாங்கியிருந்தேன். அது எங்கேன்னு கிடைக்கல. அந்த பேப்பர் கப்ஸ் வந்து வச்சு நான் ஃபில் பண்ணால் எனக்கு ஏதோ ஒட்டுற மாதிரி ஃபீல் ஆகுது. டைரெக்டாக இதுலேயே நான் க்ரீஸ் பண்ணிவிட்டு அப்புறமா நான் பேட்டர் ஊற்றினா எனக்கு ஒட்டாமல் நீட்டாகவே வருது. அதனால நான் இதில் டைரெக்டாக நான் க்ரீஸ் பண்ணிவிட்டு இது பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி இதுக்கு வந்துட்டு பார்ச்மெண்ட் போட்டுக்கிறேன், அலுமினியம் இதுக்கு. அதுக்கு மெயினாக உங்களுக்கு பேக்கிங்க்கு முக்கியமாக அந்த பார்ச்மெண்ட் பேப்பர் தேவை. அதுவும் வந்து வாங்கிக்கோங்க. ஏன்னா நிறைய இதுக்கு வந்துட்டு அந்த பிஸ்கெட் ஆகட்டும், கேக் எல்லாத்துக்குமே பார்ச்மெண்ட் யூஸ் ஆகும். அதனால் பார்ச்மெண்ட் பேப்பரும் கண்டிப்பாக வாங்கிக்கோங்க, நல்ல பிராண்டாக பார்த்து. இது நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த பீட்டர் வந்து எல்லா ரெசிபிக்கும் தேவைப்படாது. ஒரு சில இதுக்கு வந்து பீட்டர் வந்து கண்டிப்பாக தேவைப்படும். ஏன்னா ரொம்ப நேரம் நம்ம கையில் விஸ்க் பண்ண முடியாது. அதுக்காக வந்துட்டு பேக்கிங்க்கு நீங்கள் ஃபுல்லாக இது பண்ணிட்டீங்கன்னா பீட்டர் ஒன்று வாங்கிக்கிறது தான் பெஸ்ட்டு. நான் வாங்கினது வந்து இந்த பரோசில் பிராண்ட்.
நல்லா இருக்குது. நான் நிறைய யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ சூப்பராகவே இருக்குது. இதுக்கு வந்து இது இன்னொரு ஹூக்ஸும் கொடுத்துருந்தாங்க. அது வந்து இங்கே உள்ள கிடக்கு. இந்த பிராண்ட் தான் நான் வாங்க இருக்கிறது. ரொம்பவே நல்லாயிருக்கு பரோசில். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது இது வந்து ஐசிங்காக. இது பேக்கிங் இல்லை, ஐசிங் நீங்கள் பண்ணுறீங்க, ஐசிங் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா இந்த நாசில்ஸு ஒரு பேக் இருக்குது, அது நீங்கள் வாங்கிக்கலாம். நான் வந்து இன்னும் ஐசிங்கே ஸ்டார்ட் பண்ணலை. அதனால நான் இந்த டெம்ப்ரரியாக இருக்கிற மாதிரி சும்மா ஒரு சின்ன இது தான் வாங்கியிருக்கேன். நாசில்ஸ், அதுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் நாசில்ஸும், அப்புறம் வந்துட்டு இந்த பைப்பிங் பேகு. நீங்கள் நிறைய ஐசிங் பண்ணுவீங்கன்னா டிஸ்போசபிள் பைப்பிங் பேக்ஸ் வாங்கிக்கோங்க. நான் ரொம்ப எப்பயாச்சும் ரேராக இருக்கிறதுனால இந்த மாதிரி வாங்கிட்டேன். ஏன்னா இதை நம்ம வாஷ் பண்ணிவிட்டு திருப்பி யூஸ் பண்ணிக்கணும். பட் இது அவ்வளோ கம்ஃபர்ட் இருக்காது. நீங்கள் நிறைய ஐசிங் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டிஸ்போசபிள் கிடைக்குது. இந்த மாதிரி செட்டாக நிறைய பேக்ஸ் இருக்கும், யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி. அதுதான் பெஸ்ட்டு, அதை வாங்கிக்கோங்க. நான் வந்துட்டு ஐசிங் ரொம்ப பண்ணாதனால இதை நான் ப்ரிஃபர் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் வந்துட்டு முக்கியமாக ஹேண்ட் க்ளவுஸ் உங்களுக்கு தேவைப்படும். ஓவன் இல்லை ஓடிஜி எது இருக்கோ அதுக்கு வந்து ஹேண்ட் க்ளவுஸ் உங்களுக்கு தேவைப்படும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ப்ரெட் லோஃப் பேன் ஒன்று வாங்கிக்கோங்க. இது வந்து ஆனால் எனக்கு நிறைய ஸ்க்ராச்சஸ் விழுந்துருச்சு பாருங்கள். இது எப்படி வாஷ் பண்ணுறப்ப இப்படி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதனால் நான் ஆனால் இது யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஏன்னா அடியில் அந்த பார்ச்மெண்ட் போட்டு தான் நான் வந்து பேட்டர் ஊற்றுவேன். ஸோ அது இன்னும் நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். நல்லா தான் வருது. பட் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த ஸ்க்ராச்சஸ் வந்துடுச்சு, அது ஒன்று தான். மற்றபடி நல்லா தான் இருக்குது இந்த இது. அப்புறம் அதோடு சேர்த்துட்டு ஒரு விஸ்க் உங்களுக்கு தேவைப்படும். அப்புறம் ஒரு இந்த ஸ்பேச்சுலா ஃபுல்லாக ஸ்க்ரேப் பண்ணுறதுக்கு இது தேவைப்படும். இதெல்லாம் தான் உங்களுக்கு பேசிக் பேக்கிங்க்கு தேவைப்படுற இது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு மிக்சிங் பவுல் தேவைப்படும். நல்ல குவாலிட்டியாக இருக்கிற மாதிரி வாங்கிக்கோங்க. நீங்கள் பீட்டர் யூஸ் பண்ணுற மாதிரினா நார்மல் அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக ஸ்க்ராச்சஸ் விழுந்துடும். பெஸ்ட்டு வந்து இந்த மாதிரி கிளாஸ் பவுல் தான். இதே வந்து நான் வாங்கினது கொஞ்சம் சின்னதாக போயிடுச்சு. பட் இதை விடவே நல்ல பெருசாக வாங்கிக்கோங்க, அதுதான் பெஸ்ட்டு. இது வாங்குற ஒரு மிஸ்டேக் நான் பண்ணது இதுதான். நான் வந்துட்டு இது ஃபோட்டோவில் பார்க்குறப்ப நல்லா பெருசாக இருந்த மாதிரி இருந்துச்சு. பட் வந்துட்டு நல்லா சின்னது தான் இது. பார்த்திங்கன்னா கரெக்டாக என் கைக்கு தான் இந்த பவுல் இருக்குது. ஸோ அதுக்கு ஒரு லிட் இருக்குது. குவாலிட்டி பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கு, ட்ரியோ பிராண்ட்னால. பட் வந்துட்டு ரொம்ப சின்னதாக போயிடுச்சு, அது ஒன்று. நீங்கள் வாங்குறப்ப பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நல்ல பெரிய பவுல் இதுக்குன்னே செப்ரேட்டாக ஒன்று வச்சுக்கோங்க எப்பொழுதுமே, அது ஒன்று. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இது ரிலேட்டடாக இருந்துச்சுன்னா கேளுங்க. வீடியோவை அப்படியே முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் ஆர்த்தி மறுபடியும் உங்களை வேறு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் பாய்.